ஹாய் பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம செரின் வீட்டு சாப்பாடுல பிரியாணி தான் பண்ண போறோம். அதுவும் தலப்பாக்கட்டி ஸ்டைல்ல சிக்கன் பிரியாணி பண்ண போறோம். 2 கிலோ போட்டு பிரியாணி பண்ண போறோம். நான் வந்து 2 கிலோ பிரியாணிக்கு 2 கிலோ சிக்கன், 2 கிலோ சீரக சம்பா அரிசி ஊற வச்சிருக்கேன். எப்பவுமே நம்ம தலப்பாக்கட்டி பிரியாணி பண்றதுக்கு சீரக சம்பால செஞ்சாதான் ரொம்ப ருசி நல்லா இருக்கும். அவங்க ஸ்டைல்ல அவங்க பிரியாணி போலயே இருக்கும். அதுக்காக தலப்பாக்கட்டி செய்றீங்க அப்படினா சீரக சம்பாலே செய்யுங்க. அதுதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். அப்புறம் பிரியாணிக்கு வந்து சைடிஷா வந்து சிக்கன் கிரேவியும் பண்ண போறோம். 2 கிலோ சீரக சம்பா ஊறிட்டு இருக்கு. ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதே போல் சிக்கன் வந்து 2 கிலோ இது போல் நல்ல பெரிய பீஸாக எடுத்துக்கோங்க. நம்ம பிரியாணிக்கு எப்போவுமே பெருசாக போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். அதனால் பெரிய பீஸாக எடுத்துக்கேன். இந்த குழம்புக்கு வந்து இந்த மாதிரி சின்ன பீஸாக எடுத்துருக்கேன். இது 1 கிலோ. நம்ம அதிக அளவில் 2 கிலோ 1 கிலோவில் சமைக்கிற மாதிரி இருந்தால் நம்ம நார்மலாக சின்ன அடுப்பில் சமைச்சா அதோட ஹீட்டு வந்து பத்தாது. அதனால நம்ம இன்றைக்கி பெரிய அடுப்பில் தான் பண்ண போகிறோம். நல்ல பர்னர் வந்து பெருசாக இருக்கும் பார்த்திங்களா, அப்போ ஹீட்டு வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும். அதனால் அதில் தான் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அதுக்கு என்னெல்லாம் தேவை, எப்படி மசாலா அரைச்சி பிரியாணி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அந்த அளவுகள்லாம் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். நீங்கள் வந்து 1 கிலோ போடுறீங்களா, அரை கிலோ போட்டாலும் சரி, 1 கிலோ போட்டாலும் சரி, 2 கிலோ போட்டாலும் 5 கிலோ போட்டாலும் நான் சொல்கிற அளவை நீங்கள் கரெக்டாக மைண்டில் வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். நீங்கள் எவ்வளோ பிரியாணி வேணாலும் நீங்களே செய்யலாம். அந்த மாதிரி நம்ம சொல்லிட்டு நம்ம செய்யலாம். இப்போ வந்து நம்ம முதல்ல வந்து தாளிச்சு விட்டலாம். தலப்பாக்கட்டி ஸ்டைல் பிரியாணிக்கு வந்து நம்ம பட்டை கிராம்லாம் போட்டு தாளிக்க மாட்டோம். சும்மா வெங்காயம் வெட்டு தான் போட்டு ஃபஸ்ட்டு தாளிப்பாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டு பிரியாணி தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். நல்லா அகலமான பாத்திரமாக, நல்லா அடிக்கணமான ஒரு பாத்திரமாக வச்சுக்கோங்க. அடுத்து எண்ணெய் சேர்த்துடலாம். ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோ பெரிய வெங்காயம், 2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதையே இப்போ வந்து பிரியாணிக்கு மசாலா அரைச்சி வச்சிடலாம். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சி எடுத்துட்டோம்னா அப்பப்போ கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து தாளித்து விட்றதுக்கு. இப்போ பிரியாணி மசாலா அரைச்சிடலாம். அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். பிரியாணி மசாலா பண்ணுறதுக்கு இதில் 1/2 ஸ்பூன் மல்லி சேர்த்துருக்கேன், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 10லேருந்து ஒரு 12 போல் முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பு இல்லைன்னா நீங்கள் கசகசா கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 20 போல் ஏலக்காய் சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக நம்ம கையிலேருந்து இப்படி எடுத்தோம்னா ஒரு கையளவுக்கு கல்பாசி. அப்புறம் இது வந்து ஒரு ஜாவித்திரி அது எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து ஒரு 20 போல் கிராம்பு. அதே போல் இந்த சைஸ் பட்டை பார்த்திங்கன்னா ஒரு 20 பட்டை எடுத்திருக்கேன். 3 பிரிஞ்சியெல்லாம் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பிரியாணிக்கு பவுட்ரு பண்ண பார்த்திங்களா மசாலா, நான் கரெக்டாக 2 கிலோவுக்கு அளவாக தான் அரைச்சிருக்கேன். அதை அப்படியே சேர்த்துடலாம். நல்லா பவுட்ரு பண்ணி அரைச்சிக்கோங்க. பவுட்ரு பண்ண முடியலைன்னா அரை தண்ணி ஊற்றி கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். இதையும் வதக்கி விட்டுறலாம். அடுத்து புதினா மல்லித்தலைக்கு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம கையில் இந்த மாதிரி எடுத்தால் ஒரு கையளவுக்கு புதினா, அதே அளவு மல்லித்தலை எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் வந்து நம்ம காரத்தை பொறுத்து எடுத்திருக்கோம். இதையும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா புதினா, மல்லித்தலை, பச்சை மிளகாய் அந்த பேஸ்ட்டையும் நம்ம அரைச்சாச்சு. அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தனியாக சேர்த்துக்கலாம். அதனால் நான் இது கூட சேர்த்துக்கல. இப்போ இதை மட்டும் அதில் சேர்த்துடலாம். அடுத்து தக்காளி வந்து ஒரு 1/4 கிலோ சேர்த்துக்கிறேன். 1/4 கிலோ தக்காளி போதும். தக்காளி வந்து நம்ம அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம ஸ்பூனை எடுத்து அரைச்சோம்னா அதில் ஒரு 10 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த ஸ்பூனில் 10 ஸ்பூன் நல்லா நிறைய எடுத்து சேர்த்துருக்கேன். 10 ஸ்பூன் அளவுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா சிக்கன் 2 கிலோ அதையும் சேர்த்துடலாம். அடுத்து ஒரு 200 ml தயிர் சேர்த்துக்கலாம். சிக்கன்
சிக்கனுக்கு உப்பு, அப்போ தான் உப்பு பிடிச்சி நல்லா இருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு பிரியாணி வந்து காரசாரமாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 3லேருந்து 4 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். சிக்கனுக்கு வந்து எதுக்காக உப்பு போட்டோம்னா, நம்ம சிக்கனில் வந்து சாப்பிட்றப்ப நல்லா உப்பு பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும் இல்லையா, அதனால் நம்ம வதக்கிறப்பயே உப்பு சேர்த்துக்கணும். அதுக்காக தான் உப்பு சேர்த்துருக்கோம். லாஸ்ட்டில் நம்ம அரிசியெல்லாம் போட்டதுக்கப்புறம் உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இன்னொரு டைம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அதே போல் மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரத்தை பொறுத்து நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். நம்ம வந்து பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா, அந்த காரமே உங்களுக்கு போதும்னா நீங்கள் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்க தேவையில்லை. உங்களுக்கு காரம் நிறைய வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மிளகாத்தூள் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுருவோம். அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் சிக்கன். அதுக்கப்புறம் நம்ம மற்றதெல்லாம் சேர்த்துறோம். ரெண்டு கிலோ ரைஸ் போடுறதுக்காக 2 லெமனை புளிஞ்சு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். 2 கிலோ சீரக சம்பா அரிசி, அரிசி போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா மசாலோட கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். பிரியாணிக்கு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கிண்ணத்தில் பார்த்தீங்கன்னா நான் 2 கிண்ணம் அரிசி எடுத்திருக்கேன். அது வந்து 2 கிலோ. நம்ம ஒரு கிண்ணத்தில் போட்டு அளந்து தான் எப்போயுமே நம்ம தண்ணி சேர்த்துப்போம் இல்லையா, அதனால் இதில் 2 கிண்ணம் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ தண்ணியும் அதே அளவு தான் சேர்க்க போகிறோம். 2 கிண்ணம் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 கிண்ணம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு, முதல்லையே உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சம் உப்பு, தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் உப்பெல்லாம் போட்டு கலந்து விட்டதுக்கப்புறம் அடுப்பை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வைங்க. அந்த ஒரு கொதி வர வரைக்கும் நல்ல தீ வச்சு விட்டுட்டு அந்த கொதிக்க வரவும் அடுப்பை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கணும். நல்லா கொதிச்சு வரட்டும், கம்மி பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா அடுப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். மூடி வச்சாச்சு. அடுப்பை வந்து கொஞ்சம் நார்மல் ஃப்ளேமில் இப்போ வச்சுக்கலாம். வந்து நல்ல ஹையாக வச்சுருந்தோமா, இப்போ கொஞ்சம் நார்மல் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அந்த தண்ணி வத்துற வரைக்கும் வேகட்டும். அப்பப்போ வந்து கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இப்போ தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வத்திருச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நார்மல் ஃப்ளேமில் இருந்தது, தண்ணியெல்லாம் வத்திருச்சு. இப்போ வந்து நம்ம தம் போட்டுடலாம். இப்போ தோசைகள் வச்சாச்சு. பிரியாணி எதையும் தூக்கி இதுக்கு மேலே வச்சாச்சு. இப்போ அடுப்பை வந்து நம்ம சிம்மில் வச்சிடலாம். நல்லா ஃபுல் சிம்மில் வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு தம்மில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். சூப்பராக பிரியாணி வந்து வெந்துருச்சு. பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாமே வற்றி சூப்பராக ரைஸும் வெந்திருக்கு. மசாலும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா கலர் நல்லா இருக்குது. பிரியாணிக்கு ரெடி ஆயிடுச்சு. கரெக்டாக 10 நிமிஷம் வச்சுருந்தோம். அப்படியே நீங்கள் 10 நிமிஷம் வச்சுருந்து கூட உங்களுக்கு தம் பத்தலை அப்படின்னா இன்னொரு 5 நிமிஷம் கூட நீங்கள் சேர்த்து வச்சுக்கலாம், அந்த தண்ணி வற்றாமல் இருந்ததுன்னா. அவ்வளோதான், பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. தம் வச்சுட்டு நம்ம இறக்கியாச்சு. நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இப்போ ஒரு பாத்திரம் வச்சு தாளித்து விட்றலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கருவேப்பிலை, எண்ணெய் காஞ்சதுமே கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 3 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக இந்த வெங்காயம் வந்து வதங்கட்டும். அதுக்கப்புறம் சிக்கன் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கிட்டு பாருங்க, பொன்னிறம் ஆயிடுச்சு. இதில் சிக்கன் சேர்த்துடலாம். 1 கிலோ சிக்கன். மஞ்சள் தூள், தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். நம்ம எப்பயுமே சொல்கிறது தான், கலந்து விட்டுட்டு நல்லா அந்த சிக்கன் வெந்து எண்ணெய் தெளிஞ்சு வரும் பார்த்தீங்களா, அது போல் வதக்கி எடுத்துக்கணும்.
சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெந்துட்டுருக்கு. இந்த டைமில் ஒரு 3 தக்காளி எடுத்து அரைச்சி அதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து அரைச்சி தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கட் பண்ணி போடுறதுனா கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். சீக்கிரம் வதங்கணும் அப்படின்றதுக்காக அரைச்சி சேர்த்துருக்கேன். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 2 இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாம் கலந்து விட்டுறலாம். இப்போ இதெல்லாம் கலந்ததுக்கப்புறமா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும் பார்த்திங்களா, அப்போ வந்து நம்ம மசால் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். தக்காளி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு அதெல்லாம் வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம நீங்கள் குழம்பெல்லாம் செய்கிறப்பையோ கிரேவி செய்கிறப்பையோ இந்த மாதிரி ஒரு பக்குவத்துக்கு வந்துச்சுனாலே அது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றி செய்ய போகிறோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் காரம் வந்து பத்தாத மாதிரி இருக்கும். அதனால் ஒரு அரை ஸ்பூன் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 50 கிராம் அளவுக்கு சிக்கன் பவுடர், கடையில் வாங்கின சிக்கன் பவுடர் தான், நான் வந்து சக்தி சிக்கன் பவுடர் சேர்த்துருக்கேன். இப்போ இதையோ கலந்து விடலாம். நல்லா எண்ணெயில் அந்த மசாலா போட்டு வதக்கி விடணும். அந்த மசாலோட பச்சை வாடை வந்து இருக்கக்கூடாது நம்ம தண்ணி ஊற்றுறப்போ, அது போல் வதக்கி விட்டுருங்க. அவ்வளோதான், வதக்கியாச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம். குழம்பு தானே செய்கிறோம், அதனால் கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே சேர்த்துக்கலாம். பாருங்கள் தண்ணி ஊற்றியாச்சு. கொஞ்சம் கொதிச்சு வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் ஊற்றிக்கலாம். கொதிக்கட்டும், அது வரைக்கும் மூடி வச்சிடலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சு வெந்துட்டுருக்கு. இப்போ இதில் ஒரு துண்டு தேங்காயை அரைச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். தண்ணியோடு தான் இருக்குது, அதை சேர்த்துருக்கேன். குழம்போட பக்குவம் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக அந்த இட்லி தோசைக்கு பரோட்டாவுக்குலாம் சாப்பிட்ற மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணியை நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட வேகட்டும். சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. லாஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு வந்து அடுப்பை சிம்மில் வச்சோம்னா போதும். இந்த போல் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் மல்லித்தலையை தூவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தலப்பாக்கட்டி சிக்கன் பிரியாணி, சிக்கன் குழம்பு, தயிர் பச்சடி, பிரியாணியும் சிக்கன் குழம்பும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் அதிகமான ஒரு அளவில் பிரியாணி செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்க கெஸ்ட் யார் வந்தாலும் இது போல் நீங்கள் வச்சு செஞ்சிங்கன்னா எல்லாருக்கிட்டையும் நீங்களும் பாராட்டு வாங்கலாம். அதே போல் அளவுகள் வந்து நான் சொன்ன மாதிரி அரை கிலோ 1 கிலோவுக்கு நான் போட்டதுலேருந்து கம்மி பண்ணிக்கலாம், அதிகம் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பத்தை பொறுத்து எவ்வளோ செய்கிறீங்களோ அதில் நான் கரெக்டான அளவு சொல்லியிருக்கேன் 2 கிலோவுக்கு. அதில் வந்து நீங்கள் வந்து பிரித்து செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இது போல் நீங்களும் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பிரியாணி ரெடியாக இருக்குது, சாப்பிட போகலாம்.